பிவி சேனல் அனைவருக்கும் வெங்கடேசன் முத்தியன் அன்பு வணக்கம். ரஜினி அவர்கள் வச்சு தம்பிக்கு அந்த ஒரு கங்குவா அப்படிங்கிற 2 பாக்ஸ் ஆஃபீஸ் ஈட்டு கொடுத்த டைரக்டர் ராஜசேகர் அவர்கள் வந்து தமிழ் திரையுலகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு டைரக்டர் ஆகிட்டு இருக்காரு. உடனே விஜயகாந்த் அவர்கள் வந்து ராஜசேகர் அவங்களை கூப்பிட்டு, சார் நம்ம ஒரு படம் பண்ணுவாங்க, தம்பிக்கு அந்த ஒரு பார்த்தேன். ஸோ ரஜினி சார் வந்து வேற ஒரு ஸ்டைலில் காமிச்சிருந்தீங்க, எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது உடனே விஜயகாந்த்கிட்ட ஓகே கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேப்டன் சொல்கிறாங்க. இந்த பிட்வீன் கேப்பில் பார்த்தோம்னா ரஜினி சார் வந்து மீண்டும் ஒரு அழைப்பு வருது ராஜசேகர் சாருக்கு. வந்தோடனே நம்ம இமிடியேட்டாக ஒரு படம் பண்ணுவோம். நான் ஒரு ஹிந்தி படம் ஒன்று பார்த்தேன், நல்லா இருந்தது, கதைக்களம் ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ அண்ணன் தம்பி சென்டிமெண்ட்ஸ் அப்படின்னு ரஜினி சார் வந்து ராஜசேகர்கிட்ட சொன்னோன்னா ராஜசேகர் ஓகே சார் கண்டிப்பாக பண்ணலாம் அப்படிங்கிறாரு. இப்போ அடுத்த கமிட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத ரஜினி சார் கேட்குறாங்க. சார் விஜயகாந்த் அவர்கள் வந்து நம்ம ஒரு படம் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு சார் அப்படிங்கும்போது, அப்போ நீங்கள் உடனே வந்து விஜயகாந்த் சார் படம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வாங்க, நம்ம அடுத்து இமீடியட்டாக பண்ணுவோம் நம்ம அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கூட ராஜசேகர் சார் கூட இல்லை சார், நம்ம வந்து கூட முடிச்சுட்டு கூட போகலாம் சார் அப்படின்னு ஒரு சொன்னாங்க. ஆமாம், விஜயகாந்த் நீங்கள் மீட் பண்ணிட்டீங்களா, விஜயகாந்த் படத்தை முடிச்சுட்டு நீங்கள் வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயகாந்த் படம் வந்து ராஜசேகர் சார் முடிக்கிறாரு. படம் ஈட்டின்னு ஒரு படம் பண்ணுறாங்க, அதனால் பேசப்பட்ட படம் விஜயகாந்த் அவர்களுக்கு. அந்த படம் முடிச்சுட்டு இம்மிடியேட்டாக ராஜசேகர் சார் வந்து இந்த ரஜினி சாரை மீட் பண்ணுறதுக்கு வரும்போது ரஜினி சார் வந்து அவர் பார்த்த ஹிந்தி படத்தை வந்து இது நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜசேகர் சார் பார்க்குறாங்க. அதை இந்தியில் சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு படம் அது. ஸோ அண்ணன் தம்பி சென்டிமெண்ட் கதை. ராஜசேகர் சார் பார்த்த உடனே சார் கதை அருமையாக இருக்குது, நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் ட்ராமா, அது சென்டிமெண்ட்ஸ் நல்லா இருக்குது அப்படிங்கும்போது சார் அந்த கேரக்டருக்கு அண்ணன் கேரக்டருக்கு யார் அப்படின்னு கேட்குறாரு. சார் யாருமே இல்லை, ஒருத்தனால தான் முடியும், அது நம்ம சிவாஜி சார் மட்டும்தான். நீங்கள் இம்மிடியேட்டாக போய் சிவாஜி சாரை பார்த்துட்டு கதையை சொல்லிவிடுங்க, நான் சொன்னேன்னு சொல்லிவிடுங்க. சார் வந்து எப்போ பார்க்கலாம் என்னன்னு சொல்லி என்கிட்ட நீ கேட்டு சொன்னீங்கன்னா நான் உடனே சாரை வந்து சார் வீட்டில் பார்க்குறேன், சிவாஜி சார் வீட்டில், இந்த தகவலையும் மறக்காமல் சொல்லிடுங்க அப்படின்னு ரஜினி சார் சொல்கிறாங்க. ராஜசேகர் சார் போய் சிவாஜி சாரை பார்த்துட்டு இந்த கதை சொன்ன உடனே அவர் ரொம்ப பிடிச்சது அது. ரஜினி சொன்னா அப்படியா அப்படின்னு அவருடைய பாணியில் ஒன்று பேசுகிறார். ஆமாம் சார், இது ஹிந்தியில் சூப்பர் ஹிட்டான படம், இந்த கதையை பார்த்தோன்னே படம் ஒன்று முடிவு பண்ணிட்டார் ரஜினி சார். இதை இந்த தகவலை என்கிட்ட சொல்லி இந்த கேரக்டருக்கு வந்து சிவாஜி சாரை விட்டு ஆளே கிடையாது, நீங்கள் அவர் எப்படியா கமிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க சார். அப்படியா, என் மேலே அவ்வளோ சொல்லியிருக்கா அப்படியா அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஸ்டைலில் ஒன்று சொல்கிறாரு. ஓகே நான் உடனே பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எப்போ என்னன்றதை பிளான் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். சார் நீங்கள் சொன்னீங்கன்னா சிவாஜி சார் அதான் நீங்கள் சொன்னீங்கன்னா ரஜினி சார் வந்து உங்களை பார்க்குறதா சொல்கிறார் சார். வேணாம் ரஜினி பாய் வந்து நிறைய படம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படியே, ஸோ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், ஷூட்டிங் ஸ்பாட்லேயே நம்ம பார்த்துக்குவோம், தேவைன்னா ஃபோனில் பேசிக்கணும் நம்ம, நீங்கள் போய் ரஜினிகிட்ட சொல்லியிருங்க நான் படம் பண்ணுறேன்னு சொல்லி அப்படின்னு சிவாஜி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கூட்டமைப்பில் ரஜினி சார் சிவாஜி சார், ஸோ 2 பேருடைய கூட்டத்தில் அடுத்து வந்து யாரை பண்ணுவாங்க, அம்பிகா பண்ணுறாங்க, அவர் தம்பி கேரக்டர் விஜயபாபு கமிட் பண்ணுறாங்க. ஸோ தயாரிப்பாளர் வந்து ரஜினி சார் ரொம்ப வேண்டியப்பட்டவங்க என் வீராசாமி, ஈஸ்வரி ப்ரொடக்ஷன்ஸ். சொன்னோன்னா அவங்க பேனரில் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் ஆகுது. கதை எல்லாம் டிசைட் பண்ணி ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. படம் போகுது. சிவாஜி சார் அண்ணன், ஃபஸ்ட்டு தம்பி ரஜினி சார், அதுக்கு அடுத்து விஜயபாபு இன்னொரு தம்பி. இது வந்து ஒரு அழகான ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டில் பண்ணுறாங்க. இதை மூத்த தாரத்து பையன் அப்படிங்கிற மாதிரி, சின்னது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி ரஜினி, அது சிவாஜி சார் வந்து ரஜினி மேலே உயிரே வச்சுருக்க ஒரு கேரக்டர். ஸோ சந்தர்ப்ப சூழ்நிலை அண்ணன் தம்பி பிரிகிறாங்க. பிரிஞ்சு ரஜினியும் தம்பியும் ஒரு பக்கம் போயிடுறாங்க, சிவாஜி ஒரு பக்கம் போயிடுறாங்க. எல்லாம் பார்த்துட்டு ஒரு ஸ்டேஜில் வந்து இடையில மீட் பண்ணும்போது சிவாஜி தான் அண்ணன் அப்படிங்கிறத தெரிஞ்ச உடனே ரஜினி சார் பார்க்குற அந்த ஒரு சீன் வந்து பிரமாதமான ஒரு அந்த பாசத்தையும் இதையும் எப்படி காமிக்கிறது ரஜினி சாரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக. இந்த ஷார்ட் முடிஞ்சோடனே சிவாஜி சாரே பாராட்டினாராம். இது எனக்கு வந்து தெய்வ மகன் படம் ஞாபகம் தான் ஒரு ரஜினி எனக்கு. அதில் வந்து அப்பாவை பார்க்குறது, அதில் ட்ரிபிள் ஆக்ஷன் நான் பண்ணேன். ஒரு சன்னு வந்து இன்னொரு அப்பா கேரக்டர் பார்க்கும்போது இதே கெட்டப்பில் இதே மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியரில் அந்த சீன் இருந்தது. ஸோ எனக்கு அந்த ஞாபகம் வருது, பழைய ஞாபகம். அதேமாரி நீ இப்போ பண்ணது வந்து எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது ரஜினி, ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்கேன்னு சிவாஜி சார் சொல்லும்போது எல்லாம் உங்களை பார்த்து வளர்ந்தவங்க நாங்கள் அப்படின்னு ரஜினி சார் சொல்கிறாங்க. ஸோ படம் ஹிட்டாது. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாது. பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ஷன் 250 நாளைக்கு மேலே ஓடி மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டு பண்ணுது. ஸோ ஒரு 5.5 கோடி ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட் வந்த படம் அது. அன்றைக்கெல்லாம் கோடிகள்னாலே பெரிய விஷயம். 85 வந்த படம் அது, 1985. 1 கோடி ரூபானாலே பெரிய விஷயம். இப்போ 5.5 கோடி ரூபாய்க்கு மேலே லாபம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் சூப்பர் டூப்பர் ஹிட்டாது. அந்த படம் படிக்காதவன்.
ஸோ இந்த கூட்டணி வந்து மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் இட்டு கொடுத்தோன்னா ராஜசேகர் சார் வந்து மிகப்பெரிய லெவலில் அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க, பேசப்படுறாங்க. உடனே கமல் ரஜினியை வச்சு சூப்பர் டூப்பர்ட்டாக ஒரு 2-3 படம் கொடுத்துட்டீங்க, தம்பிக்கு அந்த ஒரு கங்குவான் கொடுத்துட்டீங்க, இப்போ படிக்காதவங்க கொடுத்தாச்சு, என்னை வச்சு ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு அவரு ஒரு பக்கம். ராஜசேகர் சத்யா மூவிஸ் பேனரில் ராஜசேகர் டைரக்ஷனில் ஸோ கமல் ஒரு படம் பண்ணுறாங்க, காக்கி சட்டை. அது கமலுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன படம் அந்த படம். சத்யராஜுக்கு மிகப்பெரிய ஒரு பிரேக். உடனே சொந்த படம் ஒன்று எடுக்கிறாரு கமல் வந்து ராஜசேகர் வச்சு, விக்ரம்னு ஒரு படம் ஒன்று பண்ணுறாங்க. அதுவும் நல்ல கலெக்ஷனான ஒரு படம் அது. இந்த கேவலில் பார்த்தா ராஜசேகர் அப்படியே டாப்புக்கு போகிறாங்க, ரஜினி சார் இப்போ ரொம்ப பீக்கில் இருக்காங்க. போகும்போது இம்மிடியட்டாக வந்து மீண்டும் ஒரு படம் நம்ம ராஜசேகரோட காம்பினேஷனில் பண்ணுவோம்னு சொல்லி ரஜினி சார் அவங்க திரும்பி சொல்கிறாங்க. இது எதுக்கு நம்ம அடுத்தடுத்து ரஜினி சார் வந்து ராஜசேகரை பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு அருமையான ஒரு டெக்னீஷியன், நல்ல மனிதர், அன்பாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர். அது ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஒருத்தர் அவர். ஸோ ராஜசேகர் அடுத்த ஒரு படம் இல்லாமல் அதே வந்து ரஜினி அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹிந்தியில் ஒரு படம், அமிதாப் பச்சன் படம் பண்ண படம், ரொம்ப பிடிச்ச ஒரு படம் அது, அதை பண்ணுவோம் அப்படின்றாங்க. ஸோ ராஜசேகர் ஹிந்தியில் படம் பார்க்குறாங்க. அமிதாப் பச்சன் பண்ண வந்து மர்துன்னு ஒரு படம், இங்கே சூப்பர் ஹிட்டான படம் அது. ஸோ தமிழில் எடுக்கிறாங்க. தமிழில் ஃபஸ்ட்டு 70mm ஃபிலிம் அது. 70mm ஒரு பிக் ஸ்க்ரீனில் வரும் நமக்கு. அது வந்து சில தியேட்டர்ஸில் தான் 70mm இருக்கும். நம்ம சென்னையில் தேவி பாரடைஸ், தேவி, பைலட் இப்படிங்கிற சில குறிப்பிட்ட தியேட்டர் தான், அந்த தியேட்டர் தான் படம் ரிலீஸ் ஆச்சு. ரஜினி ரொம்ப விருப்பப்பட்டு பண்ண ஒரு படம் அது. ஸோ ஹிந்தியில் சூப்பர் ஹிட்டான படம், தமிழில் ரொம்ப லைக் பண்ணி பண்ணாங்க. இந்த படம் வந்து நம்மளுடைய ஹிஸ்ட்ரியில் இந்த படம் வந்து ஒரு பேராக இருக்கணும் அப்படின்னு ரஜினி சார் பண்ணாங்க. படத்துக்கு தலைப்பு வந்து மாவீரன் அப்படின்னு வைக்கிறார் அதை. பட்டு ஆனால் படம் வந்து பெரிய அளவில் எதிர்பார்த்த அளவு அந்த படம் போகலை. பட் ஆவரேஜ் தான் அது. அதை அப்போ ராஜசேகர் சார் சொல்கிறாங்க, 3 படம் ஹிட்டு கொடுத்துட்டு மாவீரன் ஒரு படம் நம்ம பண்ணும்போது கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ண முடியலையே சார் அப்படின்னு ராஜசேகர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ரஜினி சார், வெற்றிங்கிறது நிறையா வரும், தோல்விங்கிறது எப்பயாவது வரும். அந்த தோல்வியில் தான் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக்க முடியும். அடுத்து வெற்றிக்கான ஒரு அறிகுறியை நம்ம வந்து தேடணும். அதுதான் அந்த மாவீரன் படம். ஒன்றும் தப்பே இல்லை, எல்லாமே சகஜம் தான். ஒரு மேடு பள்ளம் இருக்கிறதான வாழ்க்கை, கவலைப்படாதீங்க, நம்ம வீடு சந்திப்போம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் அவங்க ராஜசேகர் சார் சிவாஜி வச்சு லட்சுமி வந்தாச்சு இது பண்ணுறாரு, அப்படி இப்படி போயிட்டே இருக்காரு. ரஜினி சார் வேறு ஒரு ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்காங்க. அப்போது இதுக்கு அடுத்து வந்து தெலுங்கில் ஒரு படம் வந்து சூப்பர் டூப்பர் சிரஞ்சீவி ஒரு பண்ண போகிற படம் அது. இந்த காலகட்டத்தில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, ரஜினி சார் வந்து டான்ஸ் மட்டும் அவ்வளோ வராது, ஸ்டைலு, பின்னுவாங்க, ஃபைட்டு, காமெடி எல்லா ஜோனலையும் போயிட்டார். டான்ஸ் மட்டும் அவ்வளோ பெருசாக வரலேன்னு சொல்லி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற முக்கியமானவங்களும் சிலர் பேச ஆரம்பித்தாங்க. என்னதான் இருந்தாலும் ரஜினிக்கு எல்லாம் வந்தாலும் டான்ஸ் வரலையே அப்படின்னு. இதை ராஜசேகரும் கேள்விப்பட்டு பார்த்துட்டு வந்து ரஜினி சார் வந்து, சார் இதில் வந்து நீங்கள் டான்ஸு உங்களுக்கு பிரமாதமாக வர்றது மாதிரி நான் வந்து கம்போஸ் பண்ணிக்க சொல்லிடுறேன். அதெல்லாம் வேண்டாம் ராஜசேகர், நமக்கு அதெல்லாம் வராது, பேசுகிறவங்க பேசிட்டு போகிறாங்க, நமக்கு என்ன வருதோ அதை நம்ம பண்ணுவோம், நம்ம அது போதும் அப்படிங்கிறாரு. இல்லை சார், நீங்கள் அந்த படம் வந்து அருமையான ஒரு கதை தானே. இப்போ சிரஞ்சீவி பண்ண ஒரு படத்தை வந்து ரஜினி சார் பார்த்துட்டு அதை தமிழில் ரீமேக் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த படம் தான் பேசப்பட்டுருக்கு. அதில் வந்து என்ன அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமெடியான ஒரு ட்ராக் தான். காமெடியோட ஒரு மாமியார் மாப்பிள்ளை சென்டிமெண்ட் உள்ளது. இந்த நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க, படத்து பேர் மாப்பிள்ளை. ஸோ தெலுங்கில் சூப்பர் ஹிட்டான படம். அதை ரஜினி சார் ரொம்ப லைக் பண்ணார் இதை, அந்த படத்தை பண்ணணுன்ட்டு. ஸோ இது சிரஞ்சீவி அவங்க பேனர், கீதா ஆர்ட்ஸ் பேனர், அல்லு அரவிந்த் அவங்களுடைய பேனரில் சிரஞ்சீவி அந்த படம் பண்ணு சொல்லி சிரஞ்சீவி கூட அதில் ஒரு சின்ன கேமியோ ரோல் பண்ணியிருப்பார். ஒன்று படம் நல்லா வளருது. சாங் ஒன்று போடுறாங்க, ஏவிஎம்மில் ஒரு ஜெயில் செட்டப் ஒன்று போட்டு பண்ணுறாங்க. டான்ஸு பின்றார் ரஜினி சார். படம் வந்து எதிர்பார்த்தோட நல்லா வந்துருக்குன்றாங்க. படம் வந்ததுக்கப்புறம் பார்த்தா படம் 200 நாளைக்கு அந்த படம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் மாப்பிள்ளை படம் சாங்கை வந்து டான்ஸை பின்னிருப்பார் ரஜினி சார். அதை டான்ஸு வராதுன்னு சொன்னவங்க எல்லார் வாயும் கப்சிப்புன்னு லாக் பண்ணார் அந்த படத்தில். அதை மாப்பிள்ளை மெகா ஹிட். மாவீரனுக்கு அப்புறம் நம்ம படம் பண்ணுறது எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணும்போது தான் மாப்பிள்ளை அந்தளவுக்கு ராஜசேகர் வந்து பழைய தெம்பாக அதை சொன்னேன் இல்லையா, தோல்விங்கிறது அடுத்த வெற்றிக்கான ஒரு அறிகுறி தான் சொன்னேன் இல்லையா அப்படின்னு சொல்லி ரஜினி சார் சொல்கிறாங்க. ஆனால் தோல்வி வந்தால் யாருமே கவலைப்படாத தோண்டு போகாதீங்க, உங்களுக்கு வெற்றிக்கான ஒரு பாதை தான் தோல்வி, அடுத்து வெற்றியை தேடி நீங்கள் எல்லா பேரும் போங்க அப்படிங்கிறதான் ரஜினி சாருடைய அந்த ஒரு கண்டென்ட்டாக அப்போவே பேசினாங்க. ராஜசேகருக்கு அதை எடுத்து சொன்னார். மாப்பிள்ளை சூப்பர் டூப்பர் ஹிட். அப்புறம் அப்படியே பண்ணும்போது உடனே ராஜசேகர் சார் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு இருக்காங்க 2 பேருமேன்னு வச்சுக்கோமே. அப்போது ஒரு படம் கன்னடத்தில் வந்த ஒரு படம் வந்து ரஜினி சார் பார்த்துட்டு நல்ல, அதாவது அதுவும் வந்து நல்ல ஒரு சென்டிமெண்ட், ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் தான். நம்ம விஷ்ணுவர்தன் அவர்கள் பண்ண படம் அது ஒன்று.
தேவான்னு சொல்லிட்டு. அந்த படத்தை வந்து தமிழில் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு ராஜசேகர் சார் சொல்லும்போது தான் அதையும் பார்க்குறாரு. பார்த்தோன்னா சார் இதுவும் நல்ல அருமையான சென்டிமெண்ட்டாக இருக்குது. படிக்காதவன் அண்ணன் தம்பி சென்டிமெண்ட்னா இதுவும் ஒரு தம்பி சென்டிமெண்ட், இது அப்பா சென்டிமெண்ட் ஒன்று பண்ணுவோம் சார்னு சொல்லி ஃபுல்லாக மைசூரில் லொக்கேஷன் பிளான் பண்ணுறாங்க. அந்த படம் உருவாது. கௌதமி பேரா பண்ணுறாங்க. ரஜினி சாருடைய தம்பியா நிழல் ரவி, சரண் ராஜ். அப்பா கேரக்டர் வந்து மது பண்ணுறாரு. மலையாளத்தில் ஒரு டாப் ஹீரோ இருப்பாது. ஸோ மது பண்ணாங்க. இங்கே நம்ம எப்படி சிவாஜி சார் எப்படி ஃபீல் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் மதுங்கிற ஆர்டிஸ்ட் அவர் செம்மீன்லாம் ஹீரோ பண்ணி கலக்குன்னு வருவார். அப்போ அந்த பீரியடில் அப்பா கேரக்டர் அவங்க பண்ணுறாங்க. அந்த படம் வந்து உருவாகிட்டு இருக்கும் போதே வந்து ரஜினி சார் வந்து ஒரு விஷயத்தை வந்து ராஜசேகர் சார்கிட்ட அந்த ஷூட்டிங் பிரேக்கில் வந்து மீட் பண்ணி பேசுகிறாங்க. அதை இந்த விஷயம் எப்படின்னா, நான் பத்திரிக்கையில் இருக்கும்போது வந்து மைசூருக்கு போயிருக்கேன். நான் மைசூருக்கு போய் தர்மதுரை ஷூட்டிங்கில் ஒரு 5 நாள் ட்ராவல் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்து கவரேஜ் எடுத்து வந்து அப்புறம் நான் பத்திரிக்கை ரைட்டப் பண்ணோம். அந்த பீரியடில் வந்து ராஜசேகர் சார்கிட்ட வந்து ஒரு விஷயம் வந்து ரஜினி சார் சொல்கிறாங்க. அப்போது அதை வந்து ஓகே இப்போதைக்கு ஆர்டிஓ நம்ம பேசிக்க வேணால், நம்ம தர்மதுரை முடிஞ்சதுக்கப்புறம் டிசைட் பண்ணணுன்றாங்க. படம் முடியுது, படம் ரிலீஸ் ஆகுது 175 days. ஸோ தர்மதுரை அதுவும் கலெக்ஷனில் அள்ளிச்சு படம். ஸோ ரஜினி சாருடைய கேரியர் ராஜசேகர் காரிலிருந்து மாவீரன் தான் அவரேஜாக போச்சு தவிர மற்ற படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட். தம்பிக்கு ஒரு கங்குவா, படிக்காதவன், மாப்பிள்ளை, தர்மதுரை கிட்டத்தட்ட ஒரு 6-7 படம் தான் பண்ண ராஜசேகர் சார். 7மே ரஜினி சாருடைய ஸ்டில் வந்து 1, 2, 3, 4 இருக்கிற மேட்டர் அது. ஸோ தர்மதுரை படம் ரிலீஸ் ஆகுது. படம் 175 days கலெக்ஷன் அள்ளிடுச்சு. 100 நாளைக்கு மேலே ஓடும் போது அந்த ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று பிளான் பண்ணுறாங்க. அந்த ஃபங்க்ஷனில் ரஜினி சார் ஷூட்டிங் அப்போ சொன்னார் பார்த்தீங்களா, அந்த விஷயத்தை வந்து ராஜசேகர் சார் வந்து ஃபோக்கஸ் பண்ணலான் இருக்காங்க. இந்த மிடில் கேப்பில் வந்து ராஜசேகர் சாரை நான் ஒரு இன்டர்வியூக்காக வந்து நான் அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்கும்போது வீட்டுக்கு வாங்க வெங்கடேஷ் அப்படின்னு. நான் இப்போ இருக்கிற டைரக்டருக்கு தான் கொஞ்சம் மீட் பண்ணுறது ரொம்ப சிரமம், ஃபோன்லேயே பிடிக்க முடியாது. 4 ஃபோன் வச்சுட்டு ஒரு சுவிட்ச் ஆஃப் ஃபோன் நம்பரை கொடுத்துட்றாங்க, கான்டாக்ட் பண்ணவே முடியாத சூழ்நிலை இருக்குது. அன்றைக்கி இருக்கிற டைரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பி முத்துராமன் சார், பி வாசு, ராஜேஷ் அவங்கள்லாம் ஃபோன் பண்ணால் உடனே வர சொல்லுவாங்க. வந்தால் ஒரு 1/2 hour உட்காந்து நம்மகிட்ட பேசுவாங்க, தேவையான செய்திகள் கொடுப்பாங்க. அப்படி இருந்த ஒரு பீரியட் அது. இப்போ ராஜசேகர் சார் வீட்டில் டீனர் வளர்க்கூடத்துக்கு எதிரில் தான் அவருடைய வீடு. நான் காலைல ஒரு 7 மணி போகிறேன். நண்பரை ஒருத்தர் நான் கூப்பிட்டு போயிட்டு ராஜசேகர்கிட்ட பேசும்போது வந்து, சார் இவருடைய நண்பர் நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் ரொம்ப லைக் பண்ணுறாரு சார் அப்படின்றாங்க. ஓகே. அப்போ தான் ராஜசேகர் சார் வந்து ரஜினி சார் சொன்ன விஷயத்தை என்கிட்ட சொல்கிறாரு. நான் ஃபங்க்ஷனில் சொல்ல போகிறேன் வெங்கடேஷ், அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அதாவது உங்கள்கிட்டலாம் சின்ன ஒரு சஜஷனாக பேசுவோம் நம்ம அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. சார் அது எனக்கே ஷாக்கு. என்கிட்ட பேசணும்னு அவசியமே கிடையாது அவருக்கு அது. ஆனால் அந்த பழக்கம், ஒரு நட்பு, அன்பு, அந்த காரணத்தில் சொல்கிறாங்க. அது காரணம் வந்து நம்ம ஃப்ரெண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் சேருன்னு சொல்லும்போது அதுக்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ரஜினி சார் என்ன சொன்னாங்கன்னா, தர்மதுரை 100 நாள் ஒன்றதுக்கு அப்புறமேலு வெற்றி விழா ஃபங்க்ஷன் ஒன்று வைப்போம். அந்த ஃபங்க்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் நானே பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதாவது ராஜசேகர் சார் வந்து சொந்த பேனரில் சொந்தமாக தயாரிக்கிற படம், அவர் டைரக்ஷனில் ஹீரோ அப்படின்னு ரஜினி சார் சொல்லியிருக்காங்க. ஸோ ரஜினிகாந்த் ஹீரோ, டைரக்ஷன் ராஜசேகர், அவருடைய சொந்த படம். இதில் ரஜினி சார் என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களுக்கு நான் ஒரு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துறேன், காசு எது அமௌண்ட்டே வேணாம், நீங்கள் இதில் வச்சுட்டு நல்ல கொஞ்சம் வேறு லெவலுக்கு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி ரஜினி சார் ஸ்பெசிஃபிக்காக ராஜசேகர் சார்கிட்ட சொல்லியிருக்காங்க. ராஜசேகர் சார் வந்து எதிர்பார்க்கவே இல்லையா, இல்லை சார் என்ன வருதோ அதில் ஷேர் பண்ணிக்கலாம் சார்ன்னு இருக்காரு. அது அப்புறம் பேசிக்குவோம், இப்போ நான் உங்களுக்கு படம் பண்ணுறேன், கவலைப்படாதீங்க, 100 நாள் வெற்றி விழாவில் ஸ்டேஜில் நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன், இது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. இதுதான் அன்றைக்கி சொன்ன ஒரு விஷயம். அதாவது படம் 100 நாளைக்கு ஓடிடுச்சு. 110ஆம் நாள் ஏதோ ஃபங்க்ஷன் வைக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிற சமயத்தில் தான் நான் போய் மீட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அப்போது கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் ராஜசேகர் சார் இருந்தாங்க. அப்போ அந்த நம்ம ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்து அறிமுகப்படுத்தும் போது, நான் அந்த ஃபங்க்ஷனில் சொந்த படம் பண்ண போகிறேன் இல்லையா, அதில் வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் அவரை சேர்த்துக்கிறேன், நான் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. பட் அது வரைக்கும் என்னை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க அப்படின்றாரு. என்னோடய நண்பரை கூப்பிட்டு போன ஒரு பேர் வந்து பாலாஜி சக்திவேல். அதுக்கப்புறம் வந்து சங்கர் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்ந்தாங்க. காதல் படம் டைரக்ட் பண்ணார், வழக்கேன் 18 கீழ் பண்ணார். இன்றைக்கி நடிகராக இருந்துகிட்ருக்காரு. நானும் பாலாஜி சக்திவேல் ஒரே தெரு ஒரே வீடு, சுருக்கமாக சொன்னா வாடாபடம் பேசிக்கிற ஃப்ரெண்ட்ஸு தான். இன்றைக்கி பெரிய டைரக்டர் ஆகிட்டார், அவர் இப்போ ஆக்டர் ஆகிட்டார். அவரை தான் கூப்பிட்டு போய் ராஜசேகர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு ஒரு இன்டர்வியூ எடுத்தேன். இன்றைய இயக்குனரோட நாளை இயக்குனர் ஒரு சந்திப்பு தலைப்பில். ராஜசேகர் சார் தலைப்பே நல்லா இருக்கு வெங்கடேஷ் அப்படின்னாங்க. ஸோ துரதிர்ஷ்டவசமாக என்னன்னு தெரியல, ராஜசேகர் உடல்நிலை செல்லாதனால அந்த வெற்றி விழாவில் வைக்கலான்னு தர்மத்தினுடைய வெற்றி விழா 100 நாளைக்கு அப்புறம் வைக்கலான்னு நினச்சேன். அந்த விழா வைக்க முடியல. ராஜசேகர் சார் வந்து திடீர்னு அவருடைய இறப்பு செய்தி தான் வந்துச்சு. ஸோ மரணம் அடைஞ்சிட்டாரு. இந்த மரண செய்தியை கேட்டவுடனே எனக்கே வந்து கை காலெல்லாம் உதறி எடுத்து ஆரம்பிச்சிச்சு. என்ன ஒரு நல்ல ஒரு மனிதர், திடீர்னு இப்படி ஷார்ட், அதாவது சின்ன வயசு தான்,
சின்ன வயசுலேயே இவ்வளோ ஒரு பெரிய பெரும்புல் எடுத்த அவர் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டோம். இதை ரஜினி சார் கேள்விப்பட்டு டோட்டலாக மைண்ட் ஆஃப் ஆகிடுச்சு சார். ஒரு 3 days வந்து ஒன் டே வந்து ஷூட்டிங்கே போகல ரஜினி சார். இவருடைய எல்லாம் வந்து அவர் எல்லாம் பார்த்து ஒரு 3-4 நாள் வந்து ரஜினி சார் டோட்டல் அப்செட். ஒரு நல்ல நண்பனை இழந்துட்டேன் அப்படின்றதான் சொன்னார் ரஜினி சார். ஸோ டைரக்டர் கூட சொல்லலை. நட்சத்திர இயக்குனர்னு வந்து ரஜினி சார் மூலமாக தான் ஒரு பேரே கிடச்சிச்சு. ஸோ கே பாலச்சந்தருக்கு இயக்குனர் சிகரம் கிடச்சது, பாரதிராஜ் இயக்குனர் இமயம்னு கிடச்சது. நட்சத்திர இயக்குனர் ஸ்டார் டைரக்டர்னு ராஜசேகர் மட்டும்தான் கிடச்சிது. ரஜினி சார் படங்கள் வரிசையாக பண்ண போய் ஹிட்டு கொடுத்ததுனால அப்படி. ஸோ அவருடைய இறப்பு வந்து அவருடைய மரணம் வந்து ஜீரணிச்சிக்க முடியல. தமிழ் இண்டஸ்ட்ரியே அப்படி திகைச்சு போயிருந்தது. இதனால ஏன் ராஜசேகர் திடீர் மரணம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த செய்தி வந்து ரஜினி சார் உட்பட எனக்கு உட்பட இண்டஸ்ட்ரிக்கே ஒரு மிகப்பெரிய ஷாக்காக இருந்தது. டோட்டலாக அதை தவிர்க்கவே முடியாமல் ரொம்ப கலங்கி தான் போனோம் எல்லா பேருமே. ஸோ இந்த நேரத்தில் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு மனிதர், அன்பானவர், நட்பானவர், பாசமானவர், நட்சத்திர இயக்குனர் அப்படிங்கிற ராஜசேகர் அவர் வந்து என்றைக்குமே வந்து திரையுலகம் இருக்கிற வரைக்கும் அவருடைய பேர் அழியாது, அவருடைய படங்கள் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய ஞாபகங்கள் திடீர்னு வந்ததுனால ரஜினி ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் சொல்லணும்னு நினச்சேன். அதெல்லாம் இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு சொல்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் அடுத்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.